Hello everyone, welcome back to my channel. RVNL stock 2 வாரமா தொடர்ந்து இருக்கு. ஸோ ஃபர்தரா ஸ்டாக்ல பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஸ்விங் ட்ரேடிங் பண்றதுக்கு அருமையான வாய்ப்பு. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த வீடியோ. ஸோ கம்பெனியோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 77,615 crore, ஸ்டாக் பி ரேஷியோ 53, பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ரயில்வேஸ், ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஸ்டாக். கம்பெனியோட சேல்ஸ்லையும் சரி அண்ட் தென் ப்ராஃபிட்லையும் சரி குவார்டர் டு குவார்டர் நல்ல க்ரோத் இருக்கு. லாஸ்ட் இயர் மார்ச் பார்த்தீங்கன்னா 5,721 crores. ஸோ கரண்ட் மார்ச் பார்த்தீங்கன்னா 6,701 crores. ஸோ சேல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து க்ரோத் இருக்கு. ஃபர்தராக பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் லாஸ்ட் இயர் மார்ச் பார்த்தீங்கன்னா 345 crores. ஸோ கரண்ட் மார்ச் பார்த்தீங்கன்னா 433. ஸோ ப்ராஃபிட்லேயும் நல்ல வந்து க்ரோத் இருக்கு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டிங் ப்ரமோட்டர்ஸ் 72.84, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் 2.32, domestic investors 6.18, public 18.66. ஸோ ஃபர்தராக சார்ட்டில் போய் ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஷார்ட் டேர்மில் ஸ்டாக்கோட பிரைஸ் மூமெண்டம் எந்த ரேஞ்ச் வரையும் போகலாம்னு சார்ட்டில் போய் அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டே சார்ட்டில் டபுள் டாப்பை வந்து ப்ரோக் பண்ணி அருமையான பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ டாப் பார்த்தீங்கன்னா 340 அண்ட் தென் பாட்டம் பார்த்தீங்கன்னா 240. ஸோ பாட்டத்துல இருந்து டாப்பை வந்து கால்குலேட் பண்ணா 100 rupees. ஸோ 340ல இருந்து 100 rupees வந்து ஆட் பண்ணோம்னா 440. ஸோ ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 440 வரையும் மூவ்மெண்டம் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா எனக்கு தெரியுது. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் சப்போர்ட் 340ல இருக்கு. ஃபர்தரா வந்துருக்கூடிய வந்து சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 320 and then 300. ஸோ இன்கேஸ் ஸ்டாக் டிப் ஆச்சுன்னா இந்த சப்போர்ட் லெவலில் வந்து ஸ்டாக்ஸை பை பண்ணுறதுக்கு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கரண்ட்லி 390 வரையும் மூவ்மெண்டம் பண்ணுறதுக்கு ஸ்டாக்ல வாய்ப்புகள் இருக்கு. ஒன்ஸ் வந்து ஸ்டாக் 400 வந்து க்ரோத் பண்ணி அதுக்கு மேலே ஸ்ட்ராங்கான க்ளோசிங் வைக்கும் போது ஃபர்தரா ஸ்டாக் 420 தென் 430 வரை மூவ்மெண்டம் பண்ணலாம். இது வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது, என்னோட ஒப்பீனியன் நான் ஷேர் பண்ணுறேன். ஸ்டாக்ஸை பை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களும் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 240ல இருந்து அண்ட் தென் 370 வரையும் நான் ஸ்டாப் ரேலி. தென் ஸ்டாக்ல வந்து வால்யூம்ஸ் ரொம்ப ஹெவியா இருக்கு. ஸ்டாக்குடைய க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து டேவோட ஹை கிட்ட ஸ்டாக் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ ஃபர்தரா ஸ்டாக் பை சைட்ல ஸ்ட்ராங்கான மூவ்மெண்டம் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டாக் பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்ல ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுத்து புல்லிஷ் கண்டில ஸ்டாக் வந்து பதிவு பண்ணியிருக்கு. ஸோ ஃபர்தரா ஸ்டாக் பிரேக் அவுட் கொடுக்குதான்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த ஸ்டாக்குடைய மந்த்லி சார்ட், ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்ல ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுத்து புல்லிஷ் கண்டில ஸ்டாக் வந்து பதிவு பண்ணியிருக்கு. ஸோ ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மில் 420 வரை மூவ்மெண்டம் பண்ணலாம்னு என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஓகே வர்ஸ், இந்த சப்ஜெக்ட் நமக்கு இதோட முடியுது. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.